ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் 95% எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்கும், கம்பல்சரி ஏசி இருக்கும். ஏசி இல்லாத வீடே இல்லை. எல்லோரும் இவ்வளோ மாதம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதில் பேசிக்காக விஷயம் தெரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ணும்போது அது இவ்வளோ நாள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ சும்மாவே இருந்திருக்கும். அதனால் உள்ள டஸ்ட்டுலாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டு எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் டெக்னீஷியன்லாம் கிடையாதுங்க, நம்மளாலே முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஒன்றும் டெக்னீஷியன்லாம் கிடையாது. நான் இப்போ மேலே ஏசி ஏறி பாருங்கள், ஏசி ரன்னிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் கூலிங் கம்மியாக வருது. அதுக்குள்ளே எல்லாருமே ஃபில்டர் க்ளீன் பண்ணுனா உள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும், மைக்ரோ ஃபைபர் இருக்கும். அந்த ஃபில்டர் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுருவோம். அதுக்குள்ளேயும் ஒரு காயில் இருக்கும், அந்த காயில் க்ளீன் பண்ணால் தான் கூலிங் நல்லா வரும். பார்த்திங்கன்னா உள்ளே காயிலில் ஐஸ் ஃபார்ம் ஆகும். அதில் ரீசன் 3 ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் அந்த காயிலில் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது அந்த ஏர் ப்ளோ ஆகாமல் அந்த மாய்ஸ்சரைசர் அந்த இதுலேயே டஸ்ட்லேயே படிஞ்சு அது வாட்டர் ஃபார்ம் ஆகி அதில் ஐஸ் ஃபார்ம் ஆகும். செகண்ட் திங் என்ன ஆகுனா, உங்களுக்கு உள்ள ஒரு சென்சார் ஒன்று இருக்கும், காயில் சென்சார்னு இருக்கும். அந்த சென்சார் ஒர்க் ஆகலைனாலும் அந்த காயிலில் இது ஃபார்ம் ஆகும், ஐஸ் ஃபார்ம் ஆகும். தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா, கேஸு கம்மியானாலும் ஐஸ் ஃபார்ம் ஆகும். இது நம்ம எப்படி இப்போ செக் பண்ணுறதுன்னா, கேஸு கம்மியாகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸு கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே காயில் வரும், நல்லா தெரிஞ்சுங்களா. இந்த காயிலில் ஐஸு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி காயிலில் ஐஸு ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கேஸு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஹேர் வெளியில் வரும். அந்த ஹேர் உங்களுக்கு சூடு கம்மியாக வரும், டெம்பரேச்சர் கம்மியாக வரும். அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு கேஸ் இல்லைன்ற அர்த்தம். உங்களோட கம்ப்ரஸரோட சவுண்டே மாறிடும். இப்போ நம்ம அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தோம், அதில் எந்த ஐஸ் ஃபார்மும் இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு நைட்டில் லேட் டைம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஐஸ் ஃபார்ம் ஆகிடும், கூலிங் கம்மியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன ஆகும்னா, அவுட்டோர் கம்பல்சரி உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருந்துன்னா கரண்ட்டும் வேஸ்ட்டு, உங்களுக்கு கம்ப்ரஸரும் வீக் ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். அது எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது என்ன இருக்குன்றதை இப்போ கழட்டும் போது பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஏசியை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வெளியிலேருந்து பாருங்கள். இந்த மெஷ்ஷு தான் மெயினாக நம்ம ஒவ்வொருத்தரும் க்ளீன் பண்ணுறது இந்த மெஷ்ஷு தான் க்ளீன் பண்ணுவோம். இது வீக்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்தளவுக்கு டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மந்த்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது நான் வாங்கி இந்த ஏசி ஆக்சுவலாக எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குது. இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணி 10 இயர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஓல்டர் தான். அதனால் இதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எதுவும் கிடையாது. இதில் இந்த மெஷ்ஷு டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த எல்லோ கலரில் இது ரூம் சென்சார்னுவாங்க. இது ரூமோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் நம்ம வச்சுருக்க டெம்பரேச்சருக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். அதுதான் இதோட வேலை. ஸோ இதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெஷ்ஷை ரிமூவ் பண்ண போகிறோம். மெஷ்ஷு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எடுத்து அப்படி வெளியில் விட்டு ஒரு இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மெஷ்ஷுலேயே எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. ஸோ இது வீக்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த டஸ்ட்டு மேற்கொண்டு உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இந்த 2 மெஷ்ஷுமே கட்டிட்டேன். இதை தான் எல்லாராலையும் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறது அந்த மெஷ்ஷு தான் க்ளீன் பண்ண முடியும். இதை க்ளீன் பண்ண உள்ளே இந்த காயில் க்ளீன் பண்ணனா இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணோம், இந்த டிஸ்பிளே ஒயரிங்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி உள்ளே இந்த விங்ஸை ரிமூவ் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த ப்ளோயர் ஒன்று வருங்க. அதையும் நான் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். அதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு விண்டு உங்களுக்கு நல்லா ஏர் த்ரோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு குயிக்காக கூலிங் ஆகும். த்ரோ நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை கழட்டிடலாம் இப்போது.
ஸோ நம்ம இந்த டிஸ்பிளேவெல்லாம் கழட்டினா தான் அது வந்து ஃபுல் பாடியை கழட்டி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த காயில் வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் கழட்டுறதுக்கு. ஓகே, இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டோன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே செப்பரேட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த டிஸ்பிளே செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த லேடர் இருக்கிறதுனால அந்த லேடர்லேயே ஏறி நம்ம வந்து இதை கழட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து பாடியிலேருந்து வரும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளோயரோட இந்த இதுவை ரிமூவ் பண்ணிடலாம். அது கிளிப் டைப்பு தான். ஸோ இது உடையெல்லாம் இல்லை, இது கிளிப் டைப்பு தான். இது ப்ரெஸ் பண்ண வெளில வந்துச்சு. இது லாக் போடும்போது லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயும் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தால் தான் இந்த கவர் வந்து வெளில வரும். ஸோ இந்த மேலே கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை கட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் இருக்கும். இந்த கிளிப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அப்படியே வந்து மேல் கவர் வந்து உங்களுக்கு அப்படியே வெளில வந்துடும். ஸோ அந்த கிளிப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா அழகாக மேல் கவர் வந்துடும். ஸோ பார்க்க சிம்பிளாக தான் தெரியும், எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளோயர் ஒன்று இருக்கும். இந்த ப்ளோயருக்காக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இது லீஃப்லாம் எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ளோயரை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் தான், அதனால் உடையாது. உங்களுக்கு நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கழட்டிங்கன்னா உள்ள ப்ளோயர் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு ப்ளோயர். கட்டுற பாருங்கள். ஸோ இந்த ப்ளோயரில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இதையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் டாப்லலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மக்கு, அதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு ப்ரஷ்ஷு இருந்தால் போதும், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காயில் சென்சார் போயிருந்தால் கூட இந்த இதில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஒன்று, அந்த சென்சார் இது தான். இந்த சென்சார் உங்களுக்கு போயிருந்தால் கூட ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரூம் சென்சார். இது ரூமோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ இந்த சென்சாரோட ஒர்க்கு. இது வந்து காயிலோட டெம்பரேச்சரை நோட்டிஃபிகேஷன் பண்ணினே இருக்கும். இந்த சென்சாரம் போச்சுன்னா உங்களுக்கு இந்த காயிலில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஐஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சுன்னா உள்ளெல்லாம் தண்ணி சொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெயினாக வந்து இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணினாலே ஐஸ் ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த சென்சாரை தான் நீங்கள் செக் பண்ணணும். அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த சென்சாரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை.
அதனால் இதை இப்போ க்ளீன் பண்ணுறதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரெஷ்ஷு, ஒரு மக்கில் தண்ணி மட்டும்தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, தண்ணியை வச்சு பண்ணனா பாருங்கள் எப்படி வந்து உழுதுன்னு. இந்த ப்ளோயரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்படியே இந்த ப்ரெஷ்ஷில் ஹோல்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த ப்ரெஷ்ஷை நான் தண்ணியில் டிப் பண்ண போகிறேன். எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இவ்வளோ டஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காயில் க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி வந்து அவ்வளோதான். இதை ட்ராப் ஆகும் வெளியில். ஓகே, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்தால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நான் அந்த ப்ரெஷ்ஷு வச்சு லைட்டாக ரொம்ப ஜென்டலாக பண்ணோம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி காயில்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். இது ஆல்ரெடி ஏற்கனவே சர்வீஸ் பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜென்டலாக அப்ளை பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க, வாட்டரில் டிப் பண்ணி புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்லாம் போயிடும். திருப்பி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு எவ்வளோ இருக்குது டஸ்ட்டுன்னு. ஸோ இதை நான் வந்து பார்த்திங்களா க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். அவ்வளோ டஸ்ட்டாக வந்துடும். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா மேலே காயில் க்ளீன் பண்ணிட்டோம், ப்ளோயர் க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு. ஸோ இந்த ப்ளோயர் க்ளீன் பண்ணலன்னா உங்களுக்கு த்ரோ வந்து ஏர் த்ரோ வந்து கம்மியாகிடும். இந்த ப்ளோயரும் க்ளீன் பண்ணுறோம். ப்ரஷ்ஷில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு. ஸோ இது க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மக்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், சரியான அழுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த காயிலுக்கு வந்து வாட்ரு விட போகிறோம். வாட்ரு விட்டோன்னா இந்த ட்ரைன் வழியாக அழகாக போயிடும். அந்த ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணோம் இல்லையா, உள்ளே வந்து கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இதுவாக இருக்கும். அதை அந்த வாட்டரை அப்ளை பண்ணும்போது எல்லாம் வந்து இந்த ட்ரைன் வழியாக உள்ளே போயிடும். அப்போது இந்த காயில்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ பாருங்கள் காயில் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கில் தண்ணியை வச்சு லைட்டாக விட்டிங்கன்னா அதில் மிச்சம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஒட்டின்னு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிடும். ஸோ அது வழியாக கீழே இறங்கி ட்ரைன் வழியாக வெளியில் போயிடும். ஒரு வாட்டி அந்த ட்ரைனையும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அடைச்சிருந்ததுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா உள்ளே சோத்துலலாம் இறங்கும். அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஏசியை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு. நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் கூலிங் எப்படி இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஏபிஎஸ்சில் வர்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், இது என்னடா உடஞ்சிருமான்னு. கொஞ்சம் ரொம்ப ஆசாக இது பண்ணாமல், ஃபோர்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக கட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி மாட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதாங்க, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேலே ஒரு வாட்டி இந்த கிளிப்பெல்லாம் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனலாக
இந்த ஸ்க்ரூஸ்லாம் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நம்ம கழட்டும் போது கீழே விழுந்தது. அது கிளிப் டைப் தான். இதை வச்சு ஒரு புஷ் பண்ணோன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், இது லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கவரை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. கட் பண்ணிடும். இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும் அப்படி. ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த க்ளீன் பண்ணுற டைமில் இந்த பேனலை கழட்டி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அதை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் கூலிங் எவ்வளோ வருதுன்னு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் காட்டும். இப்போ வந்து 32, 33 காட்டுது. இப்போ இது கூலிங் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதில் பாருங்கள். ஸோ 29, 28 காட்டுதுங்களா? ஸோ பாருங்கள், இங்கே மேலே காட்டும். நான் இந்த ஏர் த்ரோவில் வைக்கிறேன். இந்த ஒயருக்கு ஏர் த்ரோவில் வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ கூலிங் நல்லாவே வருது. சும்மா இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். ஆக்சுவலாக இதில் கூலிங் நம்ம செக் பண்ணுறதுக்கு முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நல்லாவே கூலிங் வருது பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகினே வருது. ஸோ அப்போ வந்து இது நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, சும்மா நம்மளால் முடியும் அப்படின்றது தான் செஞ்சு காட்டுறோம். இதில் ஏதாவது குறையும் இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் எடுத்துலாம் பண்ணலை, நம்மளால் முடியுன்றதை செஞ்சு காட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.